வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல இருக்க வரலாற்று பாடமான டேர்ம் 3ல இருக்க ஒரு அழகு 3, அதாவது தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவிக தத்துவங்கள் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல இருக்க எல்லா வரலாற்று பாடங்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 10 போல் கொஷின்ஸ் வரும். அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். அழகு 3 தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமண மதம், பௌத்த மதம், ஆசீவிக மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி யாரெல்லாம் தோற்றுவித்தார்கள், புத்தர், சமணர், கோசலம், அதாவது ஆசீவிகத்தை தோற்றுவித்த கோசலர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம். அறிமுகத்துல விகநிதையாங்கிறது ஒரு பௌத்த சமய நூல், அதாவது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு பௌத்த சமய நூல் தான் விகநிதையா. இந்த விகநிதையாவில் இந்தியாவில் இருந்த பல்வேறு வகையான 62, அதாவது 62 தத்துவத்தை பற்றி கொடுக்குது. 62 தத்துவங்கள் பற்றி கொடுக்குது. விகநிதையாங்கிறது பௌத்த சமய நூல். இதில் இந்த 62 சமயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா செழிப்புட்டு இருந்திருக்கு நம்ம இந்தியாவில். அதுக்கப்புறமா இதில் உள்ள எல்லா 62 தத்துவங்களும் 62 மதங்களும் வந்திருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சில தத்துவங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அதாவது புத்திசம், ஜெயினிசம், அதாவது சமண மதம், புத்த மதம் ரெண்டும் இப்போ வரைக்கும் வந்திருக்கு, நவீன காலம் வரைக்கும். ஆனால் மற்ற தத்துவங்கள், மற்ற மதங்கள் என்ன இருக்கு அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி மகாவீரரும் புத்தரும். மகாவீரர் யாருன்னா சமண சமயத்துல இருக்கிற 24வது தீர்த்தங்காரர். புத்தர் புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். இவங்க 2 பேருமே அறபோதனைகள், அதாவது இப்ப வேத வேள்வி நடத்துவாங்கல்ல, இந்த சாக்ரிஃபைஸ் பண்றது, விலங்குகளை பலி கொடுக்கறதுக்கு எதிர்த்திருப்பாங்க. இதுலேருந்து மாற்றான ஒரு கருத்து தான் சமண புத்தத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பலி கொடுக்கறதெல்லாம் புத்தரும் சமணரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதிர்த்திருப்பாங்க. சமணம், சான்றுகள், இலக்கியம். சமண மதத்துக்கான சான்றுகள் என்ன இருக்கு, சமண மதத்தை பத்தி இருக்க இலக்கியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மகாவீரரோட அறவுரை. மகாவீரர் கூறிய கருத்துக்கள்லாம் 1000 ஆண்டுகளாக அவருடைய சீடர்னால என்ன இருக்கு அப்படின்னா வாய்மொழி மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வாய்மொழி மூலமாக சொல்றாங்க அப்படின்னா எழுத்து வழியில ஒரு இயர்லி பீரியட்ல எழுத்து வழியில எதையும் என்ன பண்ணல, டாக்குமெண்ட் பண்ணல. இயர்லி பீரியட்ல எல்லாமே வாய் வழியா சொல்லியிருக்காங்க அவங்க மகாவீரரோட போதனைகளை. இங்க சமண துறவிகள்ல 5 உறுதிமொழியை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த 5 உறுதிமொழி, இந்த 5 உறுதிமொழிங்கிறத பின்னால பார்ப்போம். அதுக்கடுத்ததான் சமய சார்ந்த கருத்துக்களை சொத்தா கருதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அறிவானது ரொம்ப அதிகமா பரவல. இயர்லி டைம்ல, லேட்டர் டைம் கிடையாது, இயர்லி டைம்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமண கருத்துகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, லேட்டர் பீரியட்ல ஆவணப்படுத்தியிருப்பாங்க. இயர்லியில ஆவணப்படுத்தவில்லை, லேட்டர் பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆவணப்படுத்தியிருப்பாங்க. மகாவீரர் இறந்ததுக்கு அப்புறமா சமண அறிஞர்கள்லாம் சேர்ந்து பாட்டலிபுத்திரம்ங்கிறது பாட்னா, இப்போ இருக்க பாட்னா, பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான் பாட்னா. இதை இயர்லி பீரியட்ல பார்த்தோம்னா ஏன்ஷியன் இந்தியாவில் பழமையான காலத்தில் பாட்டலிபுத்திரம் என்று அழைக்கப்படும். இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேரவையை கூட்டியிருக்காங்க, அதாவது ஜெயின் கவுன்சில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சமண மாநாடு நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னா பாட்டலிபுத்திரத்தில். 2வது எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா குஜராத்தில் இருக்க வல்லாபில நடத்தியிருப்பாங்க. இந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த பேரவையில் எல்லாரும் சமண சமயத்தில் உள்ள அறிஞர்கள்லாம் சேர்ந்து கூடிய சமண கருத்துக்களை ஒருங்கிணைப்போம். ஏன்னா டிஃப்ரெண்டான வேறுபாடுகள் இருக்குது, நிறைய பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா இதில் தோல்வியாகும் இந்த பேரவை. ஏன்னா சமண எல்லா கருத்துக்களையும் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியல. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த சமண பேரவை கூட்டம் தோத்துரும். இதுதான் சமண பேரவையில் ஃபர்ஸ்ட் கூட்டம். 2வது கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டுல வல்லாபி, அதாவது வல்லபிங்கிறது குஜராத்தில் இருக்க ஒரு பகுதி தான் வல்லபி. இங்கே 2வது சமய மாநாடு நடத்துகிறாங்க, சமய மாநாடு. அதுக்கடுத்ததாக சமணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேரவையில் என்ன ஆகும், பாட்டலிபுத்திரத்தில் தோற்றுருவாங்க, அதாவது ஒருங்கிணைக்க முடியாது. ஆனால்
வல்லாபியில இருந்த 5ஆம் நூற்றாண்டுல இருந்த 2வது பேரவையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த வேறுபாடுகள்லாம் ஒருங்கிணைத்து ஜெயிச்சிருப்பாங்க. இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அறிஞர்கள் சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிப்பட விளக்க ஊக்குவித்தது இந்த மாநாடு. அதுக்கப்புறமா லேட்டரா சமண சமயம் தொடர்பா நிறைய பேர் பல்வேறு தலைப்புல உரைகளை தொகுத்திருக்காங்க. அதே மாதிரி கிபி 500ல சமண ஆச்சாரியர்கள் ஒன்னு உணர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கடந்த காலம் நிகழ்கால பகுதிகளில் அறிஞர்கள் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சிரமம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சமண குறித்த முக்கிய செய்திகளை இழந்ததன் காரணமாக இதை ஒருங்கிணைக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க, ஆவணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா சமணங்கிறது எல்லாமே பிரிஞ்சிருக்கு, அதை பத்தி மக்களுக்கு கொண்டு போகணும், சமணத்துல ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் சமண அறிஞர்கள்ட்ட, சமண மதத்துல. அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இப்ப சமணத்துல பார்த்தோம் ஒரு 5 உறுதிமொழியை அவங்க ஏத்துக்குவாங்க. ஸோ அந்த 5 உறுதிமொழி என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்கணும். 2வது உண்மைங்கிறது சத்யா, இந்த உயிரினங்களை துன்புறுத்தாமல் இருப்பதா நான் வயலன்ஸ், அது அஹிம்சை. அதுக்கடுத்த உண்மை சத்யா. திருடாமைங்கிறது அஷௌரியா. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சரியா. பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அபரிக்கிரகா. என்ன பண்ணியிருக்காங்க? அஹிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சரியா, அபரிக்கிரகா. இந்த 5 உறுதிமொழியை சமண மதத்தில் உள்ளவங்க ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுது அப்படின்னா, சமணத்துல 2 பிரிவா பிரிவாங்க. ஒன்று திகம்பரர்கள், இன்னொன்று ஸ்வேதாம்பரர்கள். திகம்பரங்கிறது நார்த் இந்தியாவில் மேக்சிமம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸ்வேதாம்பங்கிறது சவுத் இந்தியா. மேக்சிமம் எல்லாமே ஃபுல்லாக கரெக்டாக அப்படி கிடையாது. நார்த் இந்தியாவில் மேக்சிமம் பீப்புள் திகம்பரராக இருந்திருப்பாங்க. இந்த 2 பிரிவு என்ன ஆகுது அப்படின்னா, சமணத்தில் 2 பிரிவாக பிரியுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்கள டிஃப்ரெண்ட் வேறுபாடுகள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கடுத்துதான் இந்த 2 பிரிவினருமே ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஆகம சூத்திரத்தை அடிப்படையா நூலாக, அதாவது ஆகம சூத்திரத்தை அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு சமண இலக்கியங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. சமண இலக்கியங்கள் பொதுவா சமண இலக்கியத்தை 2 பெரும் பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆகம சூத்திரங்கள். ஆகம சூத்திரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆகம சூத்திரங்கள் பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. பார்த்தோம், புனித நூல்களை கொண்டிருக்கு இந்த ஆகம சூத்திரம். இதுல 12 நூல்கள், அதாவது 12 நூல்கள் என்ன அப்படின்னா, ஆகம சூத்திரத்துல மகாவீரரோட நேரடி போதனை, மகாவீரர் டீச் பண்ண கொள்கைகளை, டீச் பண்ண எல்லாமே டாக்டரின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகம சூத்திரத்துல 12 நூல்களை கொண்டிருக்கு. அதுல மகாவீரரோட நேரடி போதனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் மகாவீரரோட நேரடி சீடர்கள், மகாவீரர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு சீடரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க தொகுக்கப்பட்ட நூல்களும் இந்த ஆகம சூத்திரத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி 12 நூல்கள்ல 11 நம்மள்கிட்ட இருக்கு. 12வது என்னாச்சு அப்படின்னா கிடைக்கல, நமக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறத கருத்தை சொல்றாங்க. சமண சமயத்துல இருக்க இலக்கியங்கள்ல 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அந்த இலக்கியங்கள்ல ஒண்ணு ஆகம சூத்திரம், 2வது ஆகம சூத்திரம், அதாவது ஆகமங்கள் இல்லாத இலக்கியங்கள். ஆகம சூத்திரத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, மகாவீரர், அதாவது 24வது தீர்த்தங்கரான மகாவீரரோட அவரோட அறிவுரைகள், அவர் உலகத்துக்கு என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஆகம சூத்திரத்துல இருக்கும். அதே மாதிரி மகாவீரரோட நேரடி சீடர்கள், மகாவீரருடைய நேரடி சீடர்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆகம சூத்திரத்துல தொகுக்கப்பட்டிருக்கும். ஆகம சூத்திரத்துல தான் 12 நூல்கள் இருக்கும். அதுல 12வது நூல்கள் என்ன இருக்கும் அப்படின்னா தொலைஞ்சு போயிருக்கும். இதற்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். இதுல ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், அந்த ஆகம சூத்திரம் இருக்குல்ல, அதுக்கு மேல எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள். அதே மாதிரி தனி நபர்களால் எழுதப்பட்ட, துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட, பல பேர் இதை எழுதி தொகுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். அதுக்கடுத்ததான் எந்தெந்த மொழியிலெல்லாம் இந்த ஆகமங்கள் இல்லாத இலக்கியம் இருந்திருக்கு அப்படின்னா பிராகிருதம், சமஸ்கிருதம்,
பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் வந்து எழுதப்பட்டுள்ளன. அதுக்கப்புறமா மொத்தமாக பார்த்தோன்னா 84 நூல்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள்ல நிறைய நூல்கள் உள்ள இருக்கிறத பார்த்தோம். அதாவது 84 நூல்கள் இருக்கும். அதுல 41ங்கிறது ரொம்ப அங்கீகரிக்கப்பட்டது. அந்த 41 சூத்திரங்கள்ல அந்த 41 சூத்திரங்களுக்குள்ள என்ன இருக்கு, சப்பாட்டா என்னென்ன புத்தகங்கள் நூல்கள் இருக்கு அப்படின்னா 11 அங்கங்கள், அதுக்கடுத்த 12 உப அங்கங்கள், 5 சேடாக்கள், 5 மூலங்கள். அதுக்கடுத்துதான் இந்த 11 அங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த 11 அங்கங்கள் வந்து ஸ்வேதாம்பர்களால் பின்பற்றப்பட நூல். அவங்க ஃபாலோ பண்ற கருத்துக்கள், அவங்க ஃபாலோ பண்ற நம்பிக்கைகள் வந்து இந்த 11 அங்கங்கள்ல இருக்கு. 12 உப அங்கங்கள்ல நெறிமுறை குறிப்பேடுகள் இருக்கு. எப்படி ஒரு சேடர்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான குறிப்பேடுகள் வந்து நெறிமுறை குறிப்பேடு இருக்கு. 5 சேடாக்கள்ங்கிறது துறவியா வாழ்றவங்களுக்கு நடத்தை முறைகளை பற்றிய கருத்துகள், அதாவது நடத்தை முறையை பற்றிய விதிகள் வந்து இருக்கு. 5 மூலங்கள்ல சமணத்தின் அடிப்படை கோட்பாடு, சமணத்தோட அடிப்படை கோட்பாடு 5 மூலங்கள்ல இருக்கு. இதெல்லாமே ஆகம அல்லாத இலக்கியங்கள்ல இருக்கு. இதை தவிர்த்து பத்ரபாகு சமண துறவி, சமணத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவரோட பத்ரபாகோட கல்பசூத்ரா என்ற நூலும் வந்து இந்த ஆகமம் இல்லாத இலக்கியங்களுக்குள்ளதான் வருது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பஞ்சதந்திரம் நூல்ல நமக்கு பெருமளவு சமணத்தோட தாக்கம் இருக்குது. அதாவது சமண கருத்துகள் அந்த பஞ்சதந்திரம் நூல்ல அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கல்பசூத்ராங்கிறது பத்ரபாகு எழுதிய ஒரு நூல் தான் கல்பசூத்ரா. இந்த கல்பசூத்ராவில் இருக்க ஜைன சரிதம் என்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமண நூல். ஏன்னா பத்ரபாகு வந்து சமணத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இந்த நூல்ல அதாவது நிறைய சமண தீர்த்தங்காரர்கள், அதாவது பார்சவநாதர் முதல் தீர்த்தங்காரர், 24வது தீர்த்தங்காரர் மகாவீரர், அதுக்கப்புறமா சமண தீர்த்தங்காரர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த நூல் பார்த்தோன்னா கல்பசூத்ரா. எழுதியவர் யார் அப்படின்னா பத்ரபாகு. அதுக்கடுத்துதான் பத்ரபாகுவும் சந்திரகுப்த மௌரியர், அதாவது சந்திரகுப்த மௌரியரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் பத்ரபாகுவும் சந்திரகுப்த மௌரியரும் மைசூருக்கு வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. மைசூருங்கிறது இப்ப இருக்க கர்நாடகா. சரவண பெலகுலாக்கு வந்திருப்பாங்க. வந்துதான் வந்து சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அங்கேயே வந்து உண்ணாமல் இருந்து இறந்தும் இருப்பாரு. அது ஒரு சமணத்துல இருக்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி இறந்துருப்பாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயே வந்து குடியமர்ந்திருக்காங்க மைசூர்லேயே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நிர்வாண நிலை என்பது என்ன அப்படின்னா ஹையர் நாலேஜ் அச்சீவ் பண்ணவங்க. அதுல மெயினா இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே தீர்த்தங்காரர். இந்த நிர்வாண நிலையை அடைந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த உலகத்திற்கும் அடுத்த உலகத்திற்கும் இருக்கிற இடையே ஒரு பாலமா இருக்கிறவங்க தான் தீர்த்தங்காரர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சமண மதத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய மொழிகள்லையும் சமண நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சமண நூல்களை எழுதியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா தமிழ் மொழியில உள்ள சீவக சிந்தாமணி, அதாவது 50 காப்பியல்ல ஒரு நூலான சீவக சிந்தாமணி எழுதியவர் எதுல எழுதியிருக்காரு அப்படின்னா சமண நூல்ல. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா திருத்தக்க தேவர் சங்க இலக்கியத்துல உள்ள சீவக சிந்தாமணி நூலை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து சமண கருத்துக்களை பத்தி வந்து எழுதப்பட்டு. திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி எழுதியிருப்பாரு. திருத்தக்க தேவர் சமண மதத்தை, அதாவது சமண தத்துவத்தை ஃபாலோ பண்ண ஒருவர் தான் திருத்தக்க தேவர். அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா தமிழ்ல நாலடியாருங்கிறது சமண துறவியினால் எழுதப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஒரு சமண துறவியா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமணங்கள், தமிழ்நாட்டில் எப்படி வந்து சமண மதம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சமணர்கள் வந்து கர்நாடகா பகுதியிலிருந்து கொங்கு பகுதி, தமிழ்நாட்டில் இருக்க கொங்கு பகுதிங்கிறது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதி தான் கொங்கு பகுதி. அதுக்கடுத்ததான் காவேரி கலிமுக பகுதியான திருச்சிராப்பள்ளி, தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கு சித்தன்னவாசல். அதுக்கடுத்ததான் இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் வந்து இந்த சமண மதம் இடம்பெயர்ந்திருக்கு. அதாவது தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பகுதியிலேருந்து உள்ள பகுதிகளிலேருந்து தமிழகத்துல இருக்க கொங்கு பகுதிகள், கொங்கு மாவட்டங்கள், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை,
பாண்டிய நாடு, பாண்டிய அரசன் ஆட்சி செய்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் சமண மதம் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு, பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்துதான் அதே மாதிரி தமிழகத்துல இருந்த தமிழர்கள், அதாவது தமிழகத்துல சமண மதம் பார்த்தோம்னா எந்த பிரிவை அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, அதிகபட்சமான பேர் திகம்பரர். சமண மதத்துல 2 பிரிவு இருக்கும், ஒன்று திகம்பரர், இன்னொன்று வந்து ஸ்வேதம்பரர். அதுல திகம்பரரை வந்து அதிகபட்சமா தமிழர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யார் வந்து சமண சமயத்தை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. களப்பிரர்கள் சமண சமயத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. நிறைய அரசர்கள் வந்திருப்பாங்க. நமக்கு இங்கே களப்பிரர்கள் வந்து சமண சமயத்தின் ஆதரவாளர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சித்தன்னவாசல் குகை கோவில், அதாவது இப்போ சித்தன்னவாசல்ங்கிறது ஒரு குகை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து சமணர்கள் தான் இங்கே இருந்திருப்பாங்க. சமண துறவிகள் அவங்க வாழ்ந்த இடம் தான் அந்த குகைகள். அந்த குகைகளில் பார்த்தோம்னா நிறைய ஓவியங்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து சமணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சமண மதம் சித்தன்னவாசலில் இருந்ததுங்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட். இது வந்து குகையில குடைவரை கோயிலாக குடைஞ்சு அங்கேதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமண துறவிகள் இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அங்கே ஓவியங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கடுத்ததான் கல் துயிலிடங்கள், அதாவது கல் துயிலிடங்கள் சமணர்களின் தங்குமிடமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இத்துறவிகளோட கற்படக்கைகளில் அளவில் பெரிதாக இருக்கும் ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு, அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. இதுல கிபி 8ஆம் நூற்றாண்டுல அதுக்கு பின்னாடி உள்ள காலப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளும் சித்தன்னவாசல்ல என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுது. அது அரிவர் கோவில் என்று அறியப்படுவது பார்த்தோம்னா சித்தன்னவாசல் குகை கோவில். சித்தன்னவாசல் குகை கோயில் வந்து கல்லில் இருக்கிறத கொடைஞ்சு கட்டியிருப்பாங்க. இதுல வந்து முகப்பு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 4 தூண்கள் இருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டிய அரசர், முற்கால பாண்டியர் காலத்துல இந்த கோயிலோட முன்பகுதியில அர்த்த மண்டபமும் லேட்டரா கருவறையும் வந்து கட்டியிருக்காங்க. அர்த்த மண்டபம் அண்ட் கர்ப்பகிரகா வந்து இந்த சித்தன்னவாசல்ல வந்து கட்டியிருக்காங்க. இங்க சுவர் ஓவியங்கள், இந்த சித்தன்னவாசல் கோயிலில் உள்ள சுவர் ஓவியங்கள் அஜந்தா சுவர் ஓவியங்களோட ஒப்புமை கொண்டு, அதாவது ரெண்டும் வந்து ஃபெமிலியரா இருக்கு. சித்தன்னவாசல் அஜந்தாவில் இருக்க குகை கோயிலோட ஒரு ஃபெமிலியரா இருக்கு. அதுக்கடுத்ததா 1958 மத்திய அரசின், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த சித்தன்னவாசலை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. அதை பாதுகாத்துட்டு வராங்க. எப்போ வந்திருக்கு அப்படின்னா உங்க ஏஎஸ்ஐ கையில் பார்த்தோம்னா 1958 மத்திய அரசின் தொல்லியல் துறை தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ. காஞ்சிபுரத்தில் சமணர்கள், காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க, பல்லவர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த பல்லவர்களோட ஆட்சி காலத்துல சமண சமயம் வந்து செழித்தோங்கி இருக்கு. ஏன்னா பல்லவ அரசர்கள் சமணத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்திற்கு யார் வந்திருப்பா அப்படின்னா வெளிநாட்டு பயணி, அதாவது சீன பயணி யுவான்ஸ்பாங் வந்திருப்பாரு. சீன பயணியோட குறிப்புகள் மூலமா அங்கே சமண மதம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பௌத்தர்களும் சமணர்களும் அதிக அளவுல இருந்திருக்காங்க. அதுல பெரும்பாலான பல்லவ அரசர்கள் வந்து சமண மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுல முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்கத்துல சமண மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. காஞ்சியில 2 சமண கோவில்கள் இருக்கு. காஞ்சிபுரத்துல 2 சமண கோவில். அதுல ஒண்ணு பார்த்தோம்னா திருப்பறை குன்றத்தில் இருக்க பாலாற்றின் கரையில் உள்ள திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில். ஃபர்ஸ்ட் கோவில் பார்த்தோம்னா திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில். 2வது கோவில் சந்திரபிரபா கோவில். 2 கோவில்கள், சமண கோவில்கள் காஞ்சிபுரத்துல காணப்படுகிறது. இந்த கோவில்கள்ல எந்த கலை கட்டட பாணியில இருக்கு அப்படின்னா பல்லவரோட கலை கட்டட பாணி. பல்லவரோட கட்டடக்கலை பாணியில இந்த சந்திரபிரபா மற்றும் திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவிலோட கலைகள் வந்து இருக்கு. அதுக்கடுத்ததா விஜயநகர ஆட்சியின் போது விஜயநகரத்தின் ஆட்சியின் போது 1387 புஷ்பசேனா என சமண முனிவரின் சீடரான இருக்கப்பா என்பவரும் விஜயநகர அரசர் 2ஆம் ஹரிஹரராயர் இருக்கப்பா 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில்ல சங்கீத மண்டபத்தை சேர்த்து கட்டியிருக்காங்க. அங்கே உள்ள அந்த கோவிலுக்குள்ள சுவரோவியங்கள்ல தீர்த்தங்காரரோட எதை பத்தி டிராயிங் இருக்கு அப்படின்னா தீர்த்தங்காரரோட வாழ்க்கையில் நடந்த காட்சிகளை வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள திருலோக்கியநாத கோவில்ல ஓவியங்களின் மீது புதுப்பித்தல் பணியின் போது வண்ணங்கள்
பூசியிருக்காங்க. அதனால என்ன இருக்கு அப்படின்னா அந்த பழைய ஓவியங்கள் வீணாகி இருக்கு. திரிகூட பஸ்தி எனப்படும் 2வது கருவறையினுள் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகள் ஓவியங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த கோவில்கள் லேட்டர் பீரியட்ல சேதம் அடைஞ்சிருக்கு. திரும்பவும் விஜயநகர பேரரசுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னி மண்டபம், அதாவது ஒரு சங்கீத மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிராயிங் லேட்டர் பீரியட்ல டிராயிங்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பழைய பெயிண்டிங் வந்து வீணாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நிறைய கல்வெட்டுகள் அந்த கோவில்களில் காணப்படுகிறது. அதே மாதிரி அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா கோவிலோட வளர்ச்சியை கொடுத்த விஷயங்களும், நெக்ஸ்ட் வந்து நூற்றாண்டு போக்கில் இருந்தால் யாரெல்லாம் கொடையளிச்சிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்பருத்தி குன்றம் தவிர வேற மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேற மாநிலங்களில் பல கிராமங்களில் சமண சமயம் குறித்த தடயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2011 அதாவது சென்சஸ் 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒன்லி 0.12% ஆஃப் பீப்புள் தான் யார் அப்படின்னா சமண சமயத்தை ஃபாலோ பண்ண மக்கள். சமண சமயத்தை ஃபாலோ பண்ண மக்கள் 0.12% தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத 2011 இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு தெரிய வருது. 2வது கோவில் பார்த்தோம்னா கழுகுமலை சமண குடைவரை கோவில். கழுகுமலை சமண குடைவரை கோவில் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கோவில்பட்டி வட்டத்துல இந்த கழுகுமலையில கட்டியிருக்காங்க. காலம் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல சேர்ந்த ஒரு சமணர் கோவில் தான் இந்த கழுகுமலை கோவில். கோவில்பட்டி இருக்கிற இடத்துல கோவில்பட்டியில கட்டியிருக்காங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல வந்து சமணம் வந்து புத்துயிர் பெற்றிருக்கு. இந்த கழுகுமலை கோவில்ல பார்த்தோம்னா பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கழுகுமலை கோவில். அதுக்கடுத்த இந்த கோவில்ல பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் வந்து இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க. அந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா செதுக்கப்பட்ட நிறைய கற்படுக்கைகள் இருக்கு. கழுகுமலை குகை கோவில்ல தீர்த்தங்காரர்களின் உருவங்களை தவிர்த்தோம். கழுகுமலை கோவில்ல தீர்த்தங்காரர் உருவம் இருக்கு. அதோட பிளஸ் எக்சர்களோட சிலைகளும் வந்து காணப்படுகிறது இந்த கழுகுமலை கோவில்ல. யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையன். தமிழ்நாட்டில் இருக்க வேற சமண கோவில்கள் பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு போது அகழ்ந்தெடுத்திருக்காங்க இந்த சமண துறவிகளோட கற்படுக்கைகள். அதுக்கடுத்ததான் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் இந்த படுக்கைகள் வந்து காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் 3 குகைகளில் 2இல் மட்டுமே கற்படுக்கைகள் உள்ளன. கற்படுக்கைகள் இருக்கு. அவற்றில் ஒன்றில் 4 படுக்கைகளும் மற்றொன்று ஒரு படுக்கையும் உள்ளன. ஏனைய பகுதியில் காணப்படும் கற்படுக்கைகள் தலையணை பகுதி இங்குள்ள கற்படுகைகள் காணப்படவில்லை. அதாவது அங்கே நிறைய கற்படுகைகள் வந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு குகையிலையும் வந்து இருக்குது. அதில் ஒரு குகையில வந்து இல்லை அப்படின்னு 3 குகையில 2 குகையில இருக்கு, 1 காணப்படலை. அது எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருமலையில் உள்ள சமண கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆரணி நகர்ல இருக்கு. இங்கே வந்து ஒரு குகை வளாகத்தில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவ்வளாகத்தில் 3 சமண குகைகளும் 2 சமண கோவில்களும் 22வது தீர்த்தங்காரர், அதாவது 22வது தீர்த்தங்காரர் நேமிநாதருடைய ஒரு 16.5 அடி உயரமுள்ள சிலை. இதுதான் தமிழகத்துல இருக்கிற உயரமான ஒரு சமண சிலை அப்படின்னா அந்த நேமிநாதருடைய சிலை தான். நேமிநாதர் 22வது தீர்த்தங்காரர். மதுரையில வேற என்ன சமண கோவில்கள் இருக்குன்னா மதுரையை சுற்றி 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் இருக்கு. அதுக்கடுத்து 60 கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அதுக்கப்புறமா இங்கே உள்ள கிராமங்கள்ல நிறைய சமண இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. கிபி 860 900 வரைக்கான ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீர நாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்ததுதான் இங்குள்ள சிற்பங்கள். எங்க அப்படின்னா மதுரையில இருக்கிற சிற்பங்கள். ரிஷபநாதர் அல்லது ஆதிநாதர், மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி இவர்களுடைய சிற்பங்கள்லாம் இந்த கோவில்கள்ல காணப்படுகிறது. இது கீழே குயில்கோடி. இப்போ வந்து பார்த்ததுல உள்ள கோவில்கள்ல இருந்து பிக்சர்ஸ் பார்த்தோம். அந்த கோவிலோட பிக்சர் கீழே குயில்கோடி குடைவரை கோவில்.
கல்விக்கு செய்த பங்களிப்பு. சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கிற இடமா இருந்திருக்கு. கல்வி கொடுக்கிற ஒரு இடமா வந்து சமண மடாலயங்களும் கோவில்களும் இருந்திருக்கு. இந்த நிறுவனங்கள்ல சமூக சமய வேறுபாடுகள் இல்லாம, அதாவது சமூக சமய வேறுபாடுகள் எதுவும் இல்லாம எல்லாருக்குமே வந்து கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடும் இல்லாம. அதுக்கடுத்துதான் சமணர்கள் அவர்களுடைய கோட்பாடுகளை பரப்புரை செய்ததோடு வெகு மக்களிடையே கல்வியை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. தமிழகத்துல பைரவமலைங்கிறது ஒரு குக்கர பள்ளி, அதாவது ஒரு குக்கர பள்ளி. இது ஒரு சிறு கிராமத்தின் அருகே வந்து இருக்கு அப்படிங்கிறதையும். நெக்ஸ்ட் பள்ளி மீன்ஸ், அதாவது பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்கள். பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்கள். இந்த அதே மாதிரி அதுக்கடுத்துதான் சமணத்துல எல்லாருக்கும் வேற்றுப்பாடு இல்லாம, ஜாதி மத வேற்றுப்பாடு இல்லாம வந்து கல்வியை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து கல்வி கற்றுக் கொடுக்க அனுமதி செஞ்சிருக்காங்க. ஸோ பெண்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்களிடையே கல்வியை கொண்டு செல்வதற்கு ஊக்கமளிச்சிருக்கு இந்த சமண மதம். அதுக்கடுத்துதான் பௌத்த மதம். அது புத்த சமயம். பௌத்தவர் யாருன்னா கௌதம புத்தர் தோற்றுவித்திருப்பாரு. அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இவரோட பெயர் பார்த்தோம்னா சாக்கியமுனி கௌதமர். ஏன் சொல்றாங்கன்னா புத்தர் வந்து சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர் தான் புத்தர். அதுக்கடுத்ததா இதோட பொருள் என்ன அப்படின்னா முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர் என்பதுதான் இந்த கௌதமர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். அதுக்கடுத்ததா கௌதம புத்தர் மகாவீரரோட சமகாலத்தவர். அதாவது மகாவீரர் வாழ்ந்த காலத்திலே வந்து புத்தர் வந்து வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட தந்தையார் வந்து இப்ப இருக்க நேபாளத்துல இருக்கிற ஒரு பகுதியான சாக்கிய இனக்குழுவோட தலைவரா இருந்திருக்காரு. யாரு அப்படின்னா சித்தார்த்தரோட, புத்தரோட அப்பா. துறவர வாழ்க்கையை வந்து லேட்டரா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா புத்தர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. வீடு, அவரோட கோட்டைகள், அவரோட அப்பா அம்மா எல்லாரையும் வீடு கோட்டைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா துறவர வாழ்க்கையை போய் வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஏன் துறவரம் போனா உண்மை தெரியும் அப்படின்னு ஏன் வந்து அவர் நினைச்சாரு அப்படின்னா நிறைய மதங்கள், அதாவது அப்ப இருந்த மதங்கள், பிராமணிகலிசம் அப்ப இருந்த மதங்கள்ல துறவரம் தான் என்ன அப்படின்னா ஒரு முக்தி அடைவதற்கான ஒரு வழி அப்படிங்கிறத வழி நடத்தியிருக்கோம். அதுபடிதான் புத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா துறவரம் போயிருப்பார். துறவரம் போயும் வந்து இனிஷியல் பீரியட்ல அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஞானம் அல்ல, லேட்டா வந்து ஒரு நாள் போதை மரத்துக்கு கீழே இருந்து அவர் வந்து அதாவது தியானம் பண்ணும்போது அவருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஞானம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்ததான் துறவு வாழ்க்கை போனதுக்கு அப்புறமா அவர் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் தான் மத்திய மார்க்கா, இடைவெளி. ஏன்னா அரச வாழ்வுங்கிறது மிக ஆர்வமும் இன்ப நுகர்வும், துறவு வாழ்வு தன்னடுக்க நிலையை எய்துதல். அதனால இந்த ரெண்டு நிலையிலுமே இருந்தான்னா நம்மளால ஞானத்தை அடைய முடியாது. அதனால நம்ம இடைவெளி வட்டாத மத்திய மார்க்கா வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கான வழிவகையை வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த எண் வகைனா 8 வழிகள் கொடுத்திருப்பாரு. அந்த வகைகள் என்ன வழி அப்படின்னா நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யாத வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இந்த 8 வழி பாதையை வந்து கொடுத்திருப்பாரு புத்தர் வந்து கடவுளை பத்தி அதிகமா சொன்னதை விட அதிகமா எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னா அன்போட வலிமை, அன்புதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத வந்து அழுத்தி சொல்லியிருக்காரு புத்தர். அதுக்கப்புறமா எல்லா மனுஷங்களும் வந்து சமமான உரிமையோட தான் பிறக்கும் போதே சம உரிமையோட தான் பிறக்குறாங்க என்ற விஷயத்தையும் வந்து புத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்காரு. அது மூலமா அவரோட கருத்துக்களை மக்களுக்கு வந்து பரப்பியிருக்காரு. புத்தரோட 4 பேர் உண்மைகள். ஃபர்ஸ்ட், வாழ்க்கை துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கியதான் வாழ்க்கைங்கிறதையும், அதுக்கடுத்துதான் துயரங்கள் ஆசையினாலும் வந்து வெறுப்பினாலும் வந்து ஏற்படுகிறது. துயரம் எதனால ஏற்படுதுன்னா ஆசை மற்றும் வெறுப்பினால் ஏற்படுது. 3வதாக ஆசையை திறந்து விட்டால் துயரங்களை வென்று விடலாம் என்று 3வது உண்மையா சொல்லியிருக்காரு. 4வது உண்மையா ஒருத்தர், அதாவது மேல சொன்ன ஒரு 8 வழி, அதாவது எண் வகை வழியை பின்பற்றினாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் வந்து
கிடைக்கும். புத்தர் வந்து ஒரு 4 உண்மையா உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வாழ்க்கையை வந்து முழுவதும் துயரமானது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன காரணம், வாழ்க்கையே துயரமா இருக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசையை தான் அதிகமான காரணம். அதனாலதான் வந்து உலகம் வந்து வாழ்க்கை வந்து உலகத்துல துயரமா இருக்குங்கிறாரு. அதுக்கான வழி இருக்கா அப்படின்னா வழி இருக்கு. அதுக்கு 8 எண்வழி வகை, அதாவது புத்த சொன்ன 8 எண்வழி வகையை பின்பற்றணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பௌத்த இலக்கியங்கள். பௌத்த இலக்கியத்துல புத்தர் சொன்ன கருத்துகள், புத்தரோட போதனைகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, நீண்ட காலத்திற்கு ரிட்டனா இல்லாம வாய் வழியாவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடுத்து வர சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நீண்ட காலம் வந்து நீடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா லேட்டர் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா பாலி மொழியில திரிபீடகாவை வந்து எழுதியிருப்பாங்க. பாலி மொழியில திரிபீடகாவை எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்துதான் இதுல 3 பிரிவுகள் வந்து இருக்கு. இந்த திரிபீடகாங்கிறது 3 பிரிவுள்ள ஒரு நூல் தான். அந்த திரிபீடகாங்கிறது 3 கூடைகள், 3 கூடைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பீடகான்னா வினய பீடகா, 2வது சுத்த பீடகா, 3வது அபிதம பீடகா. புத்தரோட கருத்துக்கள்ல பாலி மொழியில எழுதியிருக்காங்க. அந்த நூல் வந்து திரிபீடகா. அந்த திரிபீடகால வினய பீடகா, சுத்த பீடகா, அமிதம்ப பீடகா என்ற 3 பீடகங்களுக்கு இந்த 3 பீடகங்களை 3 கூடைகள் என்றும் வந்து அழைக்கலாம். அதுக்கடுத்துதான் வினய பீடகா. ஃபர்ஸ்ட் அந்த திரிபீடகால ஃபர்ஸ்ட் இருக்கிற வினய பீடகால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல பௌத்த துறவிகள், அதாவது பௌத்த துறவிகள் பிட்சுக்களோட விதிமுறைகளை பத்தி இந்த வினய பீடகால சொல்லியிருக்காங்க. தூய்மையான நடத்தையை பெற இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். யாருன்னா பிட்சுக்கள், துறவிகள் ஃபாலோ பண்ணணும். 2வதா சுத்த பீடகா. ஃபர்ஸ்ட் வினய பீடகா, 2வது சுத்த பீடகா. இதுல வந்து விவாதங்களே சான்றுகளாக கொண்டு பௌத்த மூல கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க. அதாவது விவாதங்கள் பத்தி பௌத்தத்தோட கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா அபிதம்ம பீடகால நன்னறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு என்ற கோட்பாடுகள்லாம் பத்தி வந்து அமிதம்ம பீடகால வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அபிதம்ம பீடகால நன்னறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு இதை பத்தி எல்லாம் அபிதம்ம பீடகா. மொத்தம் 3 பீடகாவே நம்ம பார்த்திருக்கோம். பொது விதிகளை பற்றி கூறுகிற ஏனைய பௌத்த நூல்கள். வேற என்ன நூல்கள் இருக்கு பௌத்தத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகங்கள்ல பௌத்த இலக்கியங்கள் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான கதை. புத்தரோட வாழ்க்கை கதையை தான் இந்த ஜாதகங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க. 2வது புத்த வம்சால கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கு. இது மரபு வழி கதையா இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா புத்தருக்கு முன்னாடி வாழ்ந்த 24 புத்தர்களின் வாழ்க்கையை வந்து அவங்களோட செயல்பாடுகளையும் வந்து எடுத்துரைக்கிறது. அதுக்கடுத்துதான் பொது விதிகள், கோட்பாடுகள் குறித்து விளக்குற நூல்களை தவிர்த்து வேற, அதாவது பாலி மொழியில எழுதப்பட்ட நூல்கள் வந்து அதிகமா இருக்கு. அதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிலிந்த பன்ஹா. பாலி மொழியில எழுதுன ஒரு நூல் தான் மிலிந்த பன்ஹாங்கிறது மிலிந்தாவின் கேள்விகள். மிலிந்தானா ஒரு அரசர், பாக்டீரியாவை ஆண்ட ஒரு அரசர் தான் மிலிந்தா. இவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனா 2 பேருக்கும் இருக்கிற ஒரு உரையாடல். மிலிந்தா வந்து கேள்வி கேட்டிருப்பாரு, அதுக்கு இந்த புத்த பிட்சு நாகசேனா ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த வடிவில் தான் மிலிந்த பன்ஹால கதைகள் இருக்கும். மகாவம்சம், தீபவம்சம். இந்த மகாவம்சம், தீபவம்சம் 2 நூல். இந்த 2 நூல்ல ஃபர்ஸ்ட் மகாவம்சத்துல இலங்கையில இருக்க அரசர், அதே மாதிரி இந்தியாவில் இருந்த அரசர்களை பத்தி, அரசர் குலங்களை பத்தி கூறுது. அதே மாதிரி தீபவம்சம் பார்த்தோம்னா புத்தரோட போதனைகளை பரப்பியிருப்பாங்க. அந்த பரப்பி வந்து இலங்கைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இந்த தீபவம்சத்துல வந்து கிடைக்குது. புத்த கோஷர் எழுதின நூல் தான் விசுத்தி மக்கா. புத்த கோஷர் எழுதினதான் விசுத்தி மக்கா. புத்த கோஷர் தான் ஃபர்ஸ்ட் பௌத்த உரையாசிரியரை வந்து யார் அப்படின்னா புத்த கோஷர். அதுக்கப்புறமா மகாயான பௌத்தத்துல எழுச்சியை தொடர்ந்து பௌத்த சமயத்துல சமஸ்கிருத மொழி என்ன இருக்கு அப்படின்னா முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலி மொழியில தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா சமஸ்கிருதம் முக்கிய இடத்துல இருக்கும். எந்த சமயம் பார்த்தோம்னா புத்தத்திலே இருக்கிற 2 பிரிவு இருக்கும். அதுல ஹீனயானா, மகாயானா. அதுக்குள்ள மகாயான பௌத்தத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சமஸ்கிருத மொழி வந்து முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். அதுக்கடுத்துதான் ஒரு சில நூல்கள் வந்து ஹீனயான பிரிவினரால் வந்து சமஸ்கிருதம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
அஸ்வகோஷர் எழுதிய நூல் வந்து புத்தச்சரிதான். இது சமஸ்கிருதத்துல ஒரு இதிகாச வடிவம், புத்தரோட வாழ்க்கை வரலாற ஒரு இதிகாசம் அந்த நடையில வந்து எழுதியிருக்காங்க. அது தமிழகத்தில் தமிழகத்துல எப்படி பௌத்தம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னா, இலங்கைக்கு வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு வந்திருப்பாங்க, பரப்புரையாற்றுவதற்கு. அந்த மாதிரி வந்தவங்க தமிழகத்துல பரப்பிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சான்றா விளங்குறது தான் பாண்டிய நாட்டுல உள்ள நினைவு சின்னங்கள். இதோட காலம் பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. குகைகள்ல உள்ள பஞ்சபாண்டவ மலை என்று அழைக்கப்படுகிறது. குகைகள்ல இருக்கிற பஞ்சபாண்டவ மலையெல்லாம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இதெல்லாம் புத்த சமயம், சமண சமயம், ஆசீவக சமயம், அதே மாதிரி இந்து மதம் எல்லாம் வந்து ஒரு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. அதாவது நட்பு அமைதியுடன் கூடி செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பக்தி இயக்க காலம் முதல் பக்தி இயக்கம் பெரியோர்கள் பௌத்தத்தையும் சமணத்தையும் வந்து எதிர்த்திருக்காங்க. அதாவது பக்தி இயக்க காலத்துக்கு அப்புறம் தான், அதாவது 10th century வரும். ஸோ இந்த 10th centuryக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்தி இயக்க காலம் வரும். ஸோ அந்த காலத்துல பக்தி இயக்க பெரியவர்கள் பௌத்தத்தையும் சமணத்தையும் ரெண்டையுமே எதிர்த்து இருப்பாங்க. இங்க வந்து நமக்கு பௌத்தம் வந்து கொடுத்துருக்காங்க. பௌத்த அரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆதரவு வழங்கியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆகும், லேட்டர் பீரியட்ல என்ன ஆகும்னா ஆதரவெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க, ஆதரவு கொடுக்க மறுத்திருப்பாங்க. அதுக்கடுத்ததான் தமிழகத்துல பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்த சான்றுகள் வந்து நமக்கு எங்கெங்க கிடைக்குது அப்படின்னா சைவ நாயன்மார்களின் தேவார நூல், அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரத்திலையும் 4000 திவ்ய பிரபத்திலையும் இந்த மாதிரி நமக்கு இந்த பௌத்த மதத்தை வந்து மக்கள் எதிர்த்திருக்காங்க. அதை பக்தி இயக்கம் ஃபாலோ பண்ணவங்க. அதுக்கடுத்துதான் நிறைய அரசர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஆதரவை வந்து கண்டினியூ பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல யுவான்ஸ்வாங் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார், சீன பயணி யுவான்ஸ்வாங். அவர் வந்து என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா பௌத்தம் வந்து சரிவுட்ட நிலையில இருந்திருக்கு என்ற ஒரு கருத்தை வந்து கொடுத்திருக்காரு என்ற ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அதுக்கு பௌத்தம் வந்து முற்றிலுமாக என்ன ஆகலை அப்படின்னா அழிஞ்சு போல. அதுக்கு ஒரு சான்றாதான் என்ன ஆகுதுன்னா வீரசோழியம் என்ன இருக்குன்னா, வீரசோழியம் என்ற நூல் வந்து 11ஆம் நூற்றாண்டில் உள்ள பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வீரசோழியம். இது ஒரு இலக்கண நூல். இதுல வந்து பௌத்த சமயத்தை ஃபாலோ பண்றதா எழுதியிருக்காரு. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டுல இந்த புத்த சமயம் முழுசா வந்து மறையல. அதுக்கப்புறமா நாகப்பட்டினத்துல 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரோட செப்பு சிலை வந்து கிடைச்சிருக்கு. இந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுல புத்த மதம் வந்து முழுசா வந்து அழியல. இந்த வருஷத்தெல்லாம் கிடைத்த சான்று வச்சு நம்ம புத்தம் இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டுல புத்த சமயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்துல புத்தரோட சிற்பங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சான்றுகள் மூலம் நம்ம என்ன உறுதி பண்றோம் அப்படின்னா புத்த மதம் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாகப்பட்டினம் பிளேஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் அதிகமாக இருக்கிற பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு சோழ அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு சமயத்தை சார்ந்த ஆதரவு கொடுக்கல, ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் வந்து ஆதரவு வழங்கியிருக்காரு. லேட்டர் வந்து அது என்ன இருக்குன்னா அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் மணிமேகலை நூல் வந்து எழுதியிருக்கு. இந்த மணிமேகலை நூல்ல முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு காப்பியமா இருக்கு மணிமேகலை. அதுக்கப்புறமா சமஸ்கிருதம் பாலி மொழிகள்ல பௌத்த சமயம் தொடர்பான கருத்துகள் அதுக்கான நமக்கு நிறைய செய்திகள் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா வஜ்ராபோதிங்கிறது பௌத்த துறவி. இவர் வந்து தாந்திரிக சடங்குகள்ல திறன் பெற்று விளங்கியிருக்காரு. அதே மாதிரி பல்லவ அரச சபையை வந்து அலங்கரிச்சிருக்காரு. அதாவது பல்லவர் அரச சபையில வஜ்ரபோதி இருந்திருக்காரு. பின்னர் வந்து அவர் சீனா சென்று விட்டதாக ஆதாரங்கள் இருக்கு. 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்று வந்து இதை பத்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுக்கடுத்துதான் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் தான் மத்த விலாச பிரகாசனத்துல பௌத்தம் வந்து சரிய தொடங்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க.
கல்வியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பௌத்தத்தில் உள்ள பௌத்த சங்கங்களும் விகாரங்களும் கல்விக்கான இடங்களாக வந்து இருந்திருக்கு. கல்வியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் கல்வி கற்பதற்காக வெளிநாடுகள் இருந்தெல்லாம் இந்த விகாரைகளுக்கெல்லாம் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா கல்வி கற்பதற்காக வெளிநாட்டு மாணவர்கள் வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பிளேஸ் பார்த்தா நாலந்தா, தட்சசீலா, விக்ரமசீலா. இதெல்லாம் வந்து உலகத்துல மிகச்சிறந்த கல்வி மையங்களாக வந்து விளங்கியிருக்கு. எதுன்னா நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா. அதுக்கடுத்துதான் திபெத், சீனா ஆகிய நாடுகள் இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் இங்கே வந்து கற்றுருக்காங்க. இதில் அதிகமான சிலபஸ், அதாவது அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா புத்திசத்தை பற்றி அதிகமாக வந்து சொல்லியிருக்காங்க, புத்த மத கருத்துக்களை பற்றி. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் விகாராங்கிறது சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள். விகாரா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள். தொடக்கத்தில் சுற்றி அலைந்து திரியும் துறவிகள் இவற்றை மழைக்காலங்களில், அதாவது வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பெயர். வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பெயர் எதுக்குன்னா இந்த விஹாராவுக்கு. இப்போ ஆரம்ப காலத்துல இந்த துறவிகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுற்றி ஒவ்வொரு ஊராக வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மழைக்காலங்களில் ஒரு தங்குற இடமா தான் இருந்திருக்கும் இந்த விஹாரா. லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கல்வி சொல்லி கொடுக்குற ஒரு இடமா வந்து மாறி இருக்கு. பணம் படித்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலமாக கல்வி மையமாக வந்து இந்த விஹாரா வந்து என்ன இருக்கு அப்படின்னா மாற்றமாயிருக்கு. அதுக்கப்புறமா அரசர் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரிகளை கொண்ட நாடாக வந்து விளங்கியிருக்கு. அதே மாதிரி அவை பல்கலைக்கழக கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூலத்தின் சேகரங்களாக வந்து இருந்திருக்கு. பல்கலைக்கழக கல்வியை வந்து வழங்கியிருக்கு. அதுக்கடுத்துதான் புனித நூல்களின் கருவூலமா வந்து இது இருந்திருக்கு. நாலந்தாவை வந்து போன்ற நாலந்தா மாதிரி நிறைய விகாரிகள் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. அதாவது இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி அதிகமான விகாரிகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. விகாரைகள் இந்த நாலந்த பௌத்த விகாரை. இந்திய தொல்லியல் துறை காவிரி பூம்பட்டினத்தில் அகழாய்வு செஞ்சு ஒரு பௌத்த விகாரை வந்து அதுக்கடுத்த ஒரு கோவிலும் வந்து கண்டறிஞ்சிருக்கு. அதுக்கு மேல 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்கள்ல நூற்றுக்கணக்கான கல் சிற்பங்கள், செப்பு சிலைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மூலமா நம்ம இந்த பௌத்த மதம் தமிழகம் முழுவதும் பரவி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா புத்தருடைய பத்மாசன சிலை வந்து நமக்கு ஒரு ஊர்ல கிடைச்சிருக்கு. ஆசீவக தத்துவம், அதுக்கடுத்ததான் ஆசீவக தத்துவம். இது வரைக்கும் நம்ம புத்த தத்துவம், அதாவது சமண தத்துவம், புத்த தத்துவத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ஆசீவக தத்துவம். ஆசீவகம்னா இது ஒரு புத்த சமண மாதிரியான ஒரு மதம் தான் ஆசீவகம். இது உள்ள தத்துவத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஆசீவகம்ங்கிறது ஆசீவர்கள் வினை பயன், கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம், அதாவது கர்மாங்கிறத நம்பியிருக்காங்க. அதே மாதிரி பர்த் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத நம்பியிருக்காங்க. விதி, முன் தீர்மானம் எல்லாமே ஆல்ரெடி வந்து விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் முன் தீர்மானம். இதே வந்து ஆசீவக தத்துவர்கள் வந்து நம்பியிருக்காங்க. இது யார் வந்து தோற்றுவித்தார்கள் அப்படின்னா மர்கலி கோசலர் தான் இந்த ஆசீவகத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. இதை ஃபாலோ பண்றவங்க பார்த்தோம்னா ரொம்ப தீவிரமான துறவர வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இந்த ஆசீவக கருத்துகள், ஆசீவகத்தை பத்தி நமக்கு எதுதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிராமணர்கள், அதாவது வேத பாடல்களில் உள்ள பிராமணங்கள், ஆரண்யகங்கள், அதுக்கடுத்ததான் பண்டைய சமஸ்கிருத தொகுப்பு, சமண பௌத்துவ சமயங்கள்லாம் வந்து நம்ம அந்த ஆசீவக தத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இலக்கியங்கள் இல்லாம போயிடுச்சு. இருந்தா கூட இந்த நிறுவிய கோசலர் அவரோட தத்துவங்கள் மற்ற மதங்கள்ல வந்து நமக்கு கிடைக்குது. கோசலா யார் அப்படின்னா ஆஸ்மிக தத்துவத்தை நிறுவியவரும் மகாவீரர் 24வது தீர்த்தங்காரர் தான் சமண சமயத்துல. 2 பேரும் வந்து ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 2 பேருமே வந்து நட்பா இருந்திருக்காங்க. லேட்டர் என்ன பிரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. மௌரிய பேரரசர் அசோகர் வந்து அவருடைய பேரன் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவர்களை ஃபாலோ பண்ற பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துதான் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வட இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா ஆசீவகமும் வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் ஆசீவகம் அங்கங்கே கொஞ்சம் பல நூற்றாண்டுகளாக வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. அசோகர் இறந்ததுக்கு அப்புறம், அசோகர்னா மௌரிய பேரரசு வீழ்ந்ததுக்கு அப்புறம்.
அதே மாதிரி வரலாறு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அடக்குமுறையை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆட்சியர்கள் ஃபாலோ பண்ணவங்க நிறைய டாக்ஸஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்துதான் பல்லவர், சோழர், ஹொய்சாலர் இந்த 3 பேர் ஆட்சியிலுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இடர்பாடுகளை வந்து ஆட்சியர்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சிறப்பு, அதாவது சிறப்பு வரிகளை வந்து விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டு வரை இப்போ இருக்க கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில மாவட்டங்களில் ஆட்சிவக தத்துவர்கள் ஆட்சிவகத்தை ஃபாலோ பண்ண பீப்புள் இருந்திருக்காங்க. லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னா வைணவ சைவ 2 மதங்கள்னாலே ஹிந்துல ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததான் சுருக்கத்துல நமக்கு சமணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதா சமண மதம் எப்படி இருந்தது, பௌத்த மதம் எப்படி இருந்தது, ஆட்சியர்கள் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி எந்த ஆண்டு காலம் இது வளர்ச்சி பெற்றது, எப்படி இது வீழ்ச்சி பெற்றது, இந்த விஷயம்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, புத்தச்சரிதா என்ற நூலை எழுதியவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். All the best for your preparation.